நெஞ்சின் ஆவின் நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களால், மிஞ்சும் ஓசை தாளங்களால், மேலும் பரவசமாகுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்து ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். தந்தை, மைந்தர், தூயாவி எனும் திரியேக கடவுளின் நாமத்தில் உங்கள் யாவரையும் பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளை தொழுவோமாக. இயேசுராஜனின் திருவாணிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாணிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த
இந்த ஓய்வு நாள் தொழுகை வேளைக்காக நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாள் தொழுகையை பெந்தேகொஸ்தே ஞாயிறாக நாங்கள் சிறப்பாக அனுசரிக்கிற போது எங்கள் ஆண்டவருடைய அருள் பிரசன்னமும் நடத்துதலும் இந்த தொழுகையிலே நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையிலும் எங்கள் இறைமக்கள் வாழ்விலும் எங்கள் சமூகத்திலும் நாங்கள் பெந்தேகொஸ்தே நாளின் அனுபவங்களை பெற்று மகிழவும் ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சிகளாய் மாறவும் எங்கள் தேவரீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கின்ற போது எவைகளையெல்லாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறோமோ, என்னென்ன காரியங்களை நம்முடைய சமூகத்தில் முன்வைக்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இந்த தொழுகையின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் நடத்துதலும் எங்களோடு இருப்பதாக. தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வரவேண்டியவர்களையும் துரிதமாய் அழைத்து வாரும். உம் பிள்ளைகளாகிய எங்கள் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகளை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். தொழுகையின் ஆரம்பத்திற்காகவும் இறை நாமத்திற்கு மாட்சிமை உண்டாகும்படியாகவும் ஞான பாடல்களிலே இரண்டாவது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 2. அலங்கார வாசலாலே கோவிலுட் பிரவேசிப்பேன், தேவ வீட்டில் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன் என்று வருகிற இரண்டாவது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். சுத்தமாக்கி
அதில் பலப்படவும் ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும் அருள் சக்தியை நீரே எனக்கியும் கர்த்தரே. நாதா பேசும் தாசன் கேட்பேன் நீரே பாழிடத்திலே பெய்ய பனுமான் சேர்ப்பேன் நல்தியான தூடனே தாரும் ஜீவபானத்தை தீரும் பசின் தாகத்தை. நின்றபடியே முறைமுறையாக படிக்கப்பட வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 104 24வது வசனம் முதல் 35வது வசனம் வரை. சங்கீதம் 104 24வது வசனம் முதல் 35வது வசனம் வரை முறைமுறையாக படிப்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவ அறிக்கை வேளையிலே
நம்மை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் செய்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவர் விரும்பாத அருவருக்கத்தக்க காரியங்கள், இவைகளுக்காக மனத்தாழ்மையோடு கூட மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். பாழாயிருக்கிற என்னுடைய வாழ்க்கை உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாகும்படி என் பாவங்களற என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி மிகுந்த மனஸ்தாபத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆறுதல் படுத்தும் தேறுதல் படுத்தும் வார்த்தைகள் நம்மை சந்திக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் மறைப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்மை நாம் வஞ்சிக்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே, இயேசுவே, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷி, என்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடவடிக்கைகள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு எதிராக இருந்தது என்று சொன்னால் அவைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, நீர் விரும்பாத ஒரு பாவியாக நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை சுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம் அருகிலே உண்டு. இந்த ஆலயத்தின் நடுவிலே நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை தரும்படியாய் அவர் நமக்கு உண்டு. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த உலக வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கா மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே நான் வாழ முடியாது. உம்முடைய துணை இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை கண்ணோக்கி பாரும். திரும்பவும் உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய ஆவி எனக்குள்ளாக வரும்போது நான் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய இருதயத்திலிருந்து பொங்கி வருகிற மூர்க்க குணங்கள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சல்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பாராத காரியங்கள், இவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அறிக்கை செய்வோமா? அமைதலாக இருந்து எந்தெந்த காரியங்களிலே நாம் விழுந்து போனோம், எந்தெந்த காரியங்களிலே தவறியிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். ஒருவேளை மன்னிக்க தவறியிருக்கலாம். பிறர் நமக்கு செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ள தவறியிருக்கலாம். இரக்க குணமில்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம்.
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக பாடல் புத்தகத்திலே 271வது பாடலின் முதல் அடியை நாம் பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களுக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பை கட்டளிட்டருளி புதிய வாழ்வுக்கான நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் மீட்பராகிய ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்தப்படுத்தினார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரியப்படுத்துவோம். கழிந்த நாட்களிலே அவர் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் மௌனமாயிராதபடி இது ஆண்டவரைக்கு நன்றி செலுத்துகிற நேரம், துதிக்கிற நேரம். ஆகவே இயேசுவே, கழிந்த ஒரு வார காலம் எங்களுடைய போக்குவரத்தில் எங்களை பாதுகாத்தீரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே, போஷித்தீரே. நாங்கள் என்னென்ன காரியங்களை உம்மிடத்திலே கேட்டோமோ ஜபித்தோமோ அவைகளெல்லாம் எங்களுக்கு தந்தீரே அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். எண்ணி முடியாத நன்மைகள், சொல்ல முடியாத ஈவுகள் ஒவ்வொன்றிற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பெரிய இரக்கத்தினாலே, கிருபைகளினாலே நாம் பிழைத்திருக்கிறோமே. நம்முடைய பலவீனங்களிலே, இயலாமைகளிலே, நாம் துக்கமாக இருந்த வேளைகளிலெல்லாம் நமக்கு உதவி செய்தாரே. என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை அன்பு செய்து நம்முடைய மார்போடு நம்மை அரவணைத்து கொண்டாரே. இந்த அன்பிற்காக அவரை ஸ்தோத்தரிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட உள்ள உறவிலே நாங்கள் வளரும்படியாய் வேத வசனங்களை தந்தீரே, எங்களோடு இடைப்பட்டீரே, எங்களோடு பேசினீரே, எங்கள் ஜபத்திற்கு பதில் தந்தீரே. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் இந்த பாவரிக்கை வேளையிலும் எங்கள் பாவங்களுக்காய் மனமருந்தி நாங்கள் ஜபித்த போது இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய நன்றிகளை ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் தாவீதோடு இணைந்து ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதைப் போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமருங்கள். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 14 வசனம் முடிய. எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் முடிய. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகள் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காட்டு திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்டு இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உறைந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேதக்குழிகளை திறந்து உங்கள் பிரேதக்குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேதக்குழிகளை திறந்து உங்கள் பிரேதக்குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இதனால் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சத்தியவேதமான விதை காலை மாலை விதைப்போம் எப்போதும் ஓய்வில்லாமலே. அறுப்பினர் காலம் எதை நோக்குவோமே, சேருவோம் எல்லோரும் மாறிக்கட்டோடே.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலர் 2:1 முதல் 13 வசனங்கள் முடிய. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Let us hear the word of God. The second Bible reading is taken from Acts chapter 2, verses 1 to 13. Acts chapter 2, verses 1 to 13. When the day of Pentecost came, they were all together in one place. Suddenly a sound like the blowing of a violent wind came from heaven and filled the whole house where they are sitting. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. All of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. Now they were staying in Jerusalem, God-fearing Jews from every nation under heaven. When they heard the sound, a crowd came together in bewilderment because each one heard their own language being spoken. Utterly amazed, they asked, "Are all these who are speaking Galileans? Then how is it that each of us hears them in our native language?" Parthians, Medes and Elamites, residents of Mesopotamia, Judea and Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt and the parts of Libya near Cyrene, visitors from Rome, both Jews and converts to Judaism, Cretans and Arabs, we heard them declaring the wonders of God in our own tongues. Amazed and perplexed, they asked one another, "What does this mean?" Some, however, made fun of them and said they had had too much wine. This is the word of God. Glory and praise to you, Lord Jesus Christ. Amen. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. யோவான் 16வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான்
தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பவைகளே படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம். படித்து நிறைவேறிற்று. ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக. அமருங்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை சந்திக்கிறவர்கள் பத்தொன்பதாம் தேதி மிஸ்டர் பி சகாயராஜன் ராதிகா, 23ஆம் தேதி மிஸ் ஜெயவர்ஷினி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜெகன், 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் ஆரோக்கிய அர்ச்சனா ராம், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பெவின். திருமண நாட்களை சந்திக்கிறவர்கள் 24ஆம் தேதி மிஸ்டர் இமானுவேல், மிஸ்ஸஸ் ராஜம் ஆகியோர் இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் சந்திக்கின்றார்கள். அன்பு குடும்பத்தாரை, பிள்ளைகளை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமான ஆண்டுகளையும் வளமான வாழ்வையும் தந்தருள்வாராக. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் அன்பான பிள்ளைகள், இந்த வாரத்திலே யார் யாரெல்லாம் தங்கள் பிறந்த நாட்களை சந்திக்கிறார்களோ அன்பு பிள்ளைகளை நாங்கள் திருச்சபையாக வாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த ஜபத்தின் மூலமாய் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் சந்தித்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு அவர்களுடைய வாழ்விலே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கின்றோம். புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும்,
ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி உமக்கு சாட்சி பகரவும் கிருபை தாரும். என்னென்ன காரியங்களை அன்பு பிள்ளைகள் இடத்தில் கேட்கிறார்களோ அதற்கு அதிகமான நன்மைகளை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தேவரையர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை அன்பு பிள்ளைகள் கண்டுகொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, இன்னுமாக திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தை உடைய கரத்தில் தருகிறோம். அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்திலே நன்மைகளை தாரும். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து இன்னும் குடும்ப வாழ்வை சிறப்பாக்கி அழகாக்கி ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சியான குடும்பமாய் வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவைகளை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, நாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நம்முடைய சேகர திருச்சபையினுடைய 217வது சபை நாள் விழா காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த சபை நாள் விழாவிற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே நாம் கலந்து கொண்டு அந்த திருச்சபைக்காக ஜெபிக்கவும் அன்பு திருச்சபையாரை வாழ்த்தவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி நம்முடைய சேகரத்திற்கு உட்பட்ட 5 கிராமம் திருச்சபையினுடைய 48வது சபை நாள் நன்றி தொழுகையானது நடைபெற இருக்கிறது. நாம் திருச்சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபை நாள் நன்றி தொழுகையிலும் நாம் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சபை நாள் விழாவை முன்னிட்டு 25ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நற்செய்தி கூடுகை ஒன்றை அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தையை திரு எம் சஜின் அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த 5 கிராம் திருச்சபையினுடைய 48வது சபை நாள் விழாவிலும் நாம் கலந்து கொண்டு இறை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே நடைபெறுகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொழுகை மற்றும் புதன்கிழமை தொழுகை, இந்த 2 தொழுகைகளிலும் இறைமக்களாகி நீங்கள் ஒழுங்காக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த தொழுகை வேளையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை, எங்கள் வீட்டிலே இருந்தோம் என்று சொல்லி போதகரிடத்திலே யார் ஒருவரும் கூறக்கூடாது. ஒருவேளை இந்த செய்தி நான் சொல்லுகிற இந்த அறிவிப்பு நேரடியாக இறைமக்களாகி உங்களுக்கு கிடைக்கிறது. ஆன்லைன் வழியாக யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் இதன் வழியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். தொழுகை வேளையிலே நாங்கள் இல்லத்திலே இருந்தோம் என்று சொல்லி போதகரிடத்திலே இனி யாரும் கூறக்கூடாது. ஆகவே தொழுகை யாருக்காக ஒழுங்கு செய்யப்படுகிறது என்றால் இறைமக்களாகி நமக்காக. அப்போது நாம் எல்லாரும் கூடுகிற வாரத்திலே ஒரு நாள் கூடி வருகிற ஒரு ஆரோக்கியமான இடம் ஆலயம். ஆகவே ஆலய ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் இந்த ஆராதனைக்கு வருவோம். 1.5 மணி நேரம் நடைபெறுகிற இந்த தொழுகையில் கலந்து கொண்டு இறை நாமத்தை மகிமைப்படுத்தும். அது ஆண்டவருக்கு ஏற்புடையது. அதே போல் புதன்கிழமை மாலை தொழுகை 6:30 மணிக்கு முதல் மணியும் 7 மணிக்கு 2வது மணியும் அடித்து புதன்கிழமை ஆராதனை நடைபெறுகிறது. இந்த புதன்கிழமை ஆராதனை அதிகமாக ஜப வேளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். ஆகவே புதன்கிழமையிலும் நீங்கள் குடும்பமாக நீங்கள் இந்த தொழுகையில் கலந்து கொண்டு ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகின்ற நாட்களிலே நான் உங்களை கவனிப்பேன். யாரெல்லாம் திருச்சபையின் மக்கள் இந்த ஆலயத்திலே தொழுகைகளிலே கலந்து கொள்கிறீர்கள், யாரெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை,
என்பதை நான் கவனிப்பேன். ஒருவேளை இப்போது எனக்கு இந்த ஆலயத்திற்கு வெளியே நம்ம இந்த சைடில் இருக்கிறவங்க யார் யார் என்று எனக்கு தெரியாது. தொழுகை முடிந்த பிறகு நானும் ஆன்லைன் வழியாக அதை பார்த்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை வெரிஃபை பண்ணி கொள்வேன். வராதவர்களை இல்லத்திற்கு வருகிற போது வாருங்கள் என்று அழைப்பேன். ஆகவே நீங்கள் இதற்கு திருச்சபை போதகரோடு நீங்கள் ஒத்துழைப்பு தர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி ஓப்பன் பைபிள் எக்ஸாம் இது நம்முடைய பேராயத்தின் வழியாக சபைகளிலே நடத்தப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு தேர்வு, நம்முடைய திருமறை அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த தேர்வுக்காக இதுவரை யாரும் பெயர் தரவில்லை. இன்றைக்கு தொழுகை முடிந்த பிறகு நான் இங்கே அமர்ந்திருப்பேன். ஆகவே அந்த வேளையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பெயர்களை நீங்கள் என்னிடத்திலே சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பெயர்களை கொடுத்து நீங்கள் இதிலே இணைய வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்த ஒரு தேர்வின் மூலமாக நம்முடைய திருமறை அறிவை நாம் வளர்த்து கொள்ள முடியும். ஆகவே இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்திலே VBS நடத்துவதற்காக நாம் யோசிக்கின்றோம். ஆகவே இது முறையாக திருமறை பள்ளி செயலர் தலைமையிலே அவர்களுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் இணைந்து கூடி ஆலோசித்து அதற்குரிய தேதியை நாங்கள் அறிவிப்போம். இந்த VBS ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக முக்கியமானது. ஆகவே முறையான அறிவிப்புகள் அதற்குரிய நேரம் காலங்கள் சொல்லப்படும். ஆகவே இதை நீங்கள் மனதில் வைத்து VBS ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய கிளை சங்கங்கள் இந்த தொழுகைக்கு பிற்பாடு அதன் நேரத்திலே நடக்கும். ஆகவே கிளை சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் நீங்கள் பங்களிப்பை தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தொழுகை முடிந்த பிறகு ஒவ்வொரு கிளை சங்கங்களையும் நான் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். ஒரு குறுகிய வேளை, என்னென்னு சொன்னால் நம்முடைய சேகர ஆலயத்திற்கு சபை நாளுக்காக செல்ல வேண்டும். இருந்தாலும் வருகின்ற வாரத்திலும் சபை நாள் நமக்கு இருக்கிறது. அப்படியே சென்று விட்டால் உங்களை சந்திக்க முடியாது. ஆகவே முதலாவதாக திருமறை பள்ளி, அடுத்தபடியாக பக்தி முயற்சி சங்கம், அதுக்கு அடுத்தபடியாக பெண்கள் சங்கம். இது தள்ளி ஏதாவது சங்கங்கள் இருந்தால் அதையும் நான் தொடர்ந்து இன்றைக்கு மிகச் சுருக்கமாக உங்களை சந்தித்து ஒரு அறிமுகத்தை தர உங்களை நான் விரும்புகின்றேன். ஆகவே அந்த கிளை சங்கத்தார் யாரும் நீங்கள் இல்லங்களுக்கு சென்று விடாதீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கவும் இதில் பங்களிப்பை தர உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் ஒன்றை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட எங்களை வரவழைத்திருக்கிற உம்முடைய மகா தயவை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கள் கரங்களிலே கிடைக்கிறது எல்லா நன்மைகளும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவைகள். இந்த நாள் வரையிலும் அப்படியே நாங்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். உம்முடைய நன்மைகளினால் நாங்கள் நிறைவை பெற்றிருக்கிறோம். இந்த ஆராதனையிலும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷமாய் உம்முடைய பிள்ளைகள் காணிக்கைகளை படைக்க கிருபை செய்திருக்கிறீர். அதற்குரிய நன்மைகளை தாரும். பொருத்தனைகளாக, ஆண்டவரே, ஸ்தோத்திர காணிக்கையாக, பை காணிக்கையாக கொடுத்திருக்கிற பிள்ளைகள், ஜபத்தோடு கூட ஆலயத்தில் வந்து உமக்காக தந்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய நன்மைகளினால் திருப்தியான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை தார். காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆலயத்தின் ஊழியங்களுக்கு இவைகள் பிரயோஜனமாயிருக்க கிருபை தார். இவைகள் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 171வது பாடல், பாடல் எண் 171, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்ற பாடலின் 1 மற்றும் 3வது அடிகளை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தப்படுவோம். பாடல் எண் 171.
இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முற்றையான ஆவி தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முற்றையான ஆவி தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீறிடும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீறிடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அமருங்கள். அமர்ந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். உன்னதமான எங்கள் நல்ல ஆண்டவரே, மகா பரிசுத்தம் நிறைந்த இந்த ஓய்வு நாள் தொழுகை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலை எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம். கேட்கிற எங்களை பலப்படுத்தும், வல்லமையாய் பேசும், வல்லமையானவைகளை எங்கள் நடுவிலே செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும். இவைகள் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். பரிசுத்தமான பெந்தைகோஸ்தே ஞாயிறு திரு தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒருமுறை கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தியான வசனம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அன்பானவர்களே, இந்த நாள் செய்திக்கான தலைப்பு வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்யும். வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்யும். கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அஸ். கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அஸ். வரலாற்று ஆசிரியர் ஒருவர் பிரெஞ்சு புரட்சியினுடைய வரலாறுகளை எல்லாம் சேகரித்து அதை வெளியிடும்படியாக மிகுந்த ஆர்வத்தோடு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தார். பிரெஞ்சு புரட்சி குறித்த காரியங்கள், அந்த புரட்சியினுடைய நோக்கம், அது ஆரம்பிக்கப்பட்ட நாள், அதில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்தன என்பதையெல்லாம் குறித்து வரலாற்று ஆசிரியர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இல்லத்தில் இருந்து எழுத ஆரம்பித்தார். எழுதி அவைகளை எல்லாம் சேகரித்து ஒரு நாள் இப்படி யோசித்தார், நான் இதை என்னுடைய நண்பனிடத்திலே கொடுப்பேன், என்னுடைய நண்பனிடத்திலே கொடுத்து அவனுடைய கருத்தையும் நான் இதற்காக பெற்றுக்கொள்வேன். ஏனென்று சொன்னால், அந்த ஒரு ஹிஸ்டரியை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்த கருத்துகள் பிறரிடத்தில் இருந்து கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அப்படி தான் எழுதி வைத்திருந்த எல்லா அந்த துணுக்குகளையும், அந்த நோட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய நண்பனிடத்தில் கொடுத்து, இதை படித்து விட்டு உன்னுடைய கருத்து என்ன என்று சொல்லி சொல் என்று சொல்லி கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட அந்த நண்பன் அவைகள் எல்லாம் வாங்கி தன்னுடைய வீட்டிலே ஒரு ஓரத்தில் இதை வைத்தார். பொறுமையாக இதை படிப்போம், படித்து நான் என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய கருத்துக்களையும் சொல்லுவேன் என்று சொல்லி கொண்டு வைத்தார். எதிர்பாராத விதமாக ஒரு நாள் அந்த நன்னுடைய இல்லத்தில் இருந்த வேலைக்கார பெண், இது ஏதோ குப்பைகள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவைகளை எல்லாம் எடுத்து அதை தீயிட்டு கொளுத்து விட்டார். இந்த செய்தியை அறிந்த அந்த வரலாற்று ஆசிரியர் மிகவும் நொந்து போனவராக, ஐயோ, நான் மிகவும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் தூங்காமல் சாப்பிடாமல் நான் கஷ்டப்பட்டு எழுதியவைகளெல்லாம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட உறங்காமல் உண்ணாமல் அப்படியே அவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன செய்வது, இனி இந்த வரலாறுகளை நான் வெளியிட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆசைப்பட்டேனே, முடியாமல் போயிட்டே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துக்கமுகமாக இருந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவருடைய அந்த நண்பன் வந்து, நண்பா, நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி தட்டி கொடுத்து, உன்னால் முடியும், நீ மீண்டும் அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய வரலாறு எழுதி நீ வெளியிட முடியும், நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி தட்டி கொடுத்து ஆற்றல் படுத்தினான். அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்ட அந்த வரலாற்று ஆசிரியர் மீண்டுமாக ஒவ்வொரு காரியங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தார், எழுதினார், அதை வெளியிட்டார். அன்புக்குரியவர்களே, ஆற்றல் படுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது திருச்சபையாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம். நமக்கு கிடைக்கின்ற ஆக்கம், ஊக்கம் என்று சொல்லி சொல்லுவார்கள். இது வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தருகிற ஆக்கமும் ஊக்கமும் என்ன என்பதையும், இந்த ஆக்கமும் ஊக்கமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி கிடைக்கிறது, எங்கே இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற போது திருச்சபைகளிலே கொண்டாடுகிற பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது மிக முக்கியமான ஒன்று. இது திருச்சபையையும் இறை மக்களையும்
மிக நேர்த்தியாக ஆற்றல் படுத்துகின்ற ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெந்தேகோஸ்தே நாள் என்பதை குறித்து நாம் நன்கு அறிந்திருப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடைபெற்றது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த பெந்தேகோஸ்த் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று சொன்னால் 50வது நாள் என்பது இதனுடைய பொருள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இது அனுசரிக்கப்பட்டது. இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஆசரிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே அதை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நாம் இன்றைக்கு திருச்சபைகளில் எப்படி அனுசரித்து வருகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு வருகிற 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வருகிற 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளன்று சீடர்கள் நடுவிலே இறைமக்கள் அநேகர் கூடியிருந்த வேளையிலே என்ன நடைபெற்றது என்பதை பொதுவாக நாம் சிந்திப்பது வழக்கம். அந்த நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு தருகிற செய்தி என்ன, பரிசுத்த ஆவியானவர் எப்படி திருச்சபையிலே செயல்படுகிறார் என்பதை நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கிற போது ஆற்றல் அருளுகின்ற ஆவியானவர். ஆற்றல் அருளுகின்ற ஆவியானவர். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று அடிக்கிறதை போன்ற ஒரு முழக்கம், ஒரு வல்லமை வெளிப்பட்டது. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி வருகின்ற போது அநேகர் பல தேசங்களிலே இருந்து ஒரே இடத்திலே கூடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய மரபின்படி அந்த நாள் கொண்டாடப்படுகிற ஒரு நாள். அந்த நாளிலே ஜனங்கள் கொண்டாடுவது வழக்கம். அப்படி இங்கே எல்லாரும் கூடியிருந்த போது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆற்றலை தம்முடைய மக்கள் மீது ஊற்றினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இன்றைக்கு அப்படி ஆற்றல் அருளுகின்ற ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்மை ஆற்றல் படுத்துகிறவராய் இருக்கிறார். தம்முடைய ஆவியை தம் மீது ஊற்றுகின்ற ஒரு வல்லமையுடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம். இன்றைக்கு எந்த ஒரு ஊழியக்காரர்களாலும் ஏணி வைத்து எட்ட முடியாத ஒரு சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தார். இந்த உலகத்திலே எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டார், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், எல்லாரையும் அன்பு செய்தார், நேர்த்தியான ஒரு ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்கின்ற போது அவரோடு கூட இருக்கும்படியாக 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். அப்படி சீடர்களோடு இணைந்து தம்முடைய ஊழியத்தை பல திசைகளிலே செய்கின்றார். ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திக்க வேண்டி இருந்தது. அவர் அப்படி சிலுவை பாடுகளை சந்தித்து அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இந்த உலகத்தில் நாட்களை அவர் நிறைவு செய்கின்ற போது அவரோடு கூட இருந்த சீடர்கள் எல்லாம் கலங்கி போகிறார்கள். அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இயேசுவோடு கூட இருந்த நாட்கள் அவர்களுக்கு மிக ஆனந்தமாக இருந்தது. எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சந்தோஷமாக இருந்தார்கள், ஊழியத்தை செய்தார்கள். போகிற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை சொன்னார்கள், வல்லமையாக செயல்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு இந்த சீடர்கள் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர்கள் எப்போதும் போல இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நாட்களைப் போல அவர்கள் சமுதாயத்தில் வெளியே நடக்க முடியாத நிலைமை, ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, முடங்கி போய் கிடக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆண்டவருடைய ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஆற்றல் பெற்றார்கள், துணிவை பெற்றுக் கொண்டார்கள், சமுதாயத்திற்குள்ளாக இறங்குகிறார்கள். துணிச்சலோடு ஆண்டவருடைய பணியை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆற்றல் ஆண்டவருடைய ஆவியானவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கு ஒருவேளை திருச்சபை வாழ்விலே நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். திருச்சபையின் ஊழியங்களிலே இன்றைக்கு ஆண்டவருடைய தூய ஆவியானவருடைய ஆற்றல் இல்லாதபடி சோர்ந்து போய் நாம் இருக்கலாம். நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாதபடி நாம் சோர்ந்து பயந்து நாம் ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால்
ஆண்டவர் எங்கேயெல்லாம் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறாரோ, ஆண்டவர் எங்கேயெல்லாம் தம்முடைய பிரசன்னத்தை கொடுக்கிறாரோ, தம்முடைய அருள் மாரியை பெய்ய பண்ணுகிறாரோ, தம்முடைய வல்லமையை கொடுக்கிறாரோ, அங்கேயெல்லாம் ஒரு துணிச்சல் பிறக்கும், அங்கேயெல்லாம் ஒரு வல்லமை உண்டாகும், அங்கேயெல்லாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்திலே நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை உண்டாகும். அப்படி ஒரு வாஞ்சை பிறந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்கிற போது இதை வேறு ஏதோ ஒரு கூட்டத்தாருக்காக சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. நம்முடைய திருச்சபைகளுக்கும் எல்லா இறை மக்களுக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி பெந்தேகோஸ்தே நாளின் உன்னதமான செய்தி. ஆவியானவர் திருச்சபையை ஆற்றல் படுத்துகின்ற, ஆவியானவர் தனி மனிதனை ஆற்றல் படுத்துகின்ற ஒரு வல்லமையின் நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எங்கேயெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோம்? ஆலய ஆராதனைகளிலே கலந்து கொள்வதிலே நாம் தொய்ந்து போயிருக்கிறோமா? ஆற்றல் இழந்தவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களை நாம் கடவுளுக்கு பயந்து நடத்துவதிலே ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆற்றல் இழந்து போனவர்களாய் நாம் தனித்து விடப்பட்ட நிலையிலே பயந்து போயிருக்கிறோமா? ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்படும் போது ஆண்டவர் தருகிற வல்லமையினாலே நாம் எவைகளையும் சந்திக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஆற்றல் பிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆளுகை செய்யும் ஆவியானவர். அப்போஸ்தலர் 2:3 வசனத்தை நாம் பார்க்கிற போது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்கள், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளக்கூடியது. அது ஒவ்வொரு மனிதனோடும் பேசக்கூடியது, ஒவ்வொரு மனிதனையும் தொடக்கூடியது, தனி மனிதனிலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது, தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த ஆவியானவருடைய ஆளுகை என்பது நமக்கு தேவை. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய நிலையில இருக்கிறோம் என்று சொன்னால், ஆவியானவருடைய ஆளுகை இல்லாதபடி பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறபடியினால எந்த ஒரு நன்மையையும் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது, எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது. அக்கினிமயமான ஒரு வாழ்க்கை, அக்கினிமயமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அன்றைக்கு ஆண்டவர் அக்கினிமயமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அங்கு கூடியிருந்த சீடர்களுக்கும் அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாவர் மேலும் கொடுக்கிறார். அது அக்கினிமயமாக இருக்கிறது, அது ஒரு மிகுந்த வல்லமையாக இருக்கிறது, ஒரு பிரகாசமாக இருக்கிறது. ஆளுகை, இறை ஆளுகை அப்படிப்பட்டது. இறை ஆளுகை என்பது, தூய ஆவியானவருடைய ஆளுகை என்பது இருளோடு சம்பந்தப்பட்டது அல்ல, பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆண்டவருடைய ஆளுகை நமக்குள்ளாக வரும்போது, திருச்சபைக்குள்ளாக வரும்போது நாம் வெற்றிகளையும் வளர்ச்சியையும் நல்ல வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக பிசாசினுடைய ஆளுகை இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு கனி உள்ள அனுபவத்தையும் நம்மளே பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசினுடைய ஆளுகையை இன்றைக்கு விரும்புகிறவர்கள் அநேகர். எதை நாம் செய்கிறோம், எந்த வழியில போகிறோம் என்பதே இன்றைக்கு தெரியாத ஒரு நிலைமை. பிசாசானவனுடைய ஆளுகையை விரும்புகிற போது அது ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏனால் பிசாசானவன் ஆரம்பத்தில் அநேக நன்மையை தருவது போல நமக்கு பல காரியங்களை காட்டி நம்மை வீழ்த்தி விடுகிறான். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளாக ஆவியானவருடைய ஆளுகையை தந்து நம்மை தேற்றுகிறார், நம்மை உயர்த்துகிறார். இது ஒரு புதிய ஆளுகை. ஒருவேளை பழைய பாவ ஆளுகைக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், பழைய பிசாசானவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அதை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் தருகிற புதிய ஆளுகைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக வரும்படி நம்மை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளினுடைய செய்தி. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாம் அனுசரிக்கிற போது ஏதோ செய்தியை கேட்டோம் செல்கிறோம் என்பது அல்ல. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் அப்படித்தான். நம்முடைய பேச்சு,
நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜபங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எப்படி பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த வல்லமை சென்று அவர்கள் மீது அமர்ந்ததோ அதே போல நம்ம வீட்டின் மேலும் அந்த வல்லமை வந்து அமர வேண்டும். அதை ஜபிக்கிற போது நாம் உணர வேண்டும், வேதம் படிக்கிற போது உணர வேண்டும். நம்மை குறித்து நம் பக்கத்தில் வாழுகிறவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லும் போது அந்த ஆவியானுடைய ஆளுகை நம்ம உணர வேண்டும். அப்ப இவைகள் எல்லாம் நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் ஆவியானவர் இல்லை, ஆவியானவருடைய ஆளுகை நம்மிடத்துல இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய ஆளுகை மிக முக்கியம். ஆலய ஆராதனையிலும் அப்படித்தான். ஆலய ஆராதனையிலே நாம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரே மனதோடு இருந்தால் அந்த ஆளுகை வரும். ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நாம் படிக்கிற போது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர்கள் ஒரே இடத்திலே ஒரு மனதோடு இருந்தபோது ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் வந்து அமருகிறார், தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். எதற்காக? அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்திற்காக. அவருடைய பிள்ளைகள் உலகமெங்கும் சாட்சிகளாய் செல்ல வேண்டும், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஆண்டவர் தருகிற ஆற்றலை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது பழைய பாவ ஆளுகைகளுக்குள்ளாக, பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக அர்ப்பணிக்க தூண்டுகின்ற ஆவியார். ஒரு புதுமையான அர்ப்பணிப்பு, ஒரு டெடிகேஷன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய சீடர்கள் சாட்சி பகருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் சாட்சி பகருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு வார்த்தையை சீடர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு பயன்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பு பயந்து போயிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே சீடர்களுக்கு பெரிய தீமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இயேசுவை போல அவர்களும் சிலுவையில் அறைந்து கொண்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பயம். ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது எதற்குமே அவர்கள் பயப்படவில்லை, துணிந்து வருகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்லி அங்குமெங்குமெல்லாம் பேசி தெரிய முடியாது. இயேசுநாதர் உயிர் தெழுந்தார், தம் பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்கிறார், சீடர்களோடு பேசுகிறார், இதையெல்லாம் எங்க சென்று சொல்ல முடியாது. சீடர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தூய ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். எதற்கும் எந்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பயப்படாதபடிக்கு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாய் சாட்சி பகர்ந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்திலே, குடும்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருகிற ஒரு அனுபவம் நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒருவேளை பல நன்மைகளை ஆண்டவரிடத்துல இருந்து நாம பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஒரு உபவாச கூடுகை என்று இருந்தால் அந்த கூடுகையில வந்து நமக்கு சாட்சி சொல்வதற்கு கூட நமக்கு தயக்கமாகத்தான் இருக்கிறது. நம்ம ஒரு சாட்சி சொன்னா பிறர் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி தயக்கப்படுகிறோம். ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தார் என்று சொன்னால், ஆவியானுடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருந்தது என்று சொன்னால், அந்த மனிதன் தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டே இருப்பான், தன்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டே இருப்பான். இது ஒரு தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கும். இது நடந்து கொண்டே, ஒரு நாள் நடைபெறுவது அல்ல, இது நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பணி, நம்முடைய உள்ளத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஊழியம். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறும். தினந்தோறும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஏதோ குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் நாங்கள் சாட்சியாய் இருந்தோம், 1 வருஷம் சாட்சியாய் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லை. தினமும் சாட்சியாய் வாழ்வதுதான் ஆவியானவர் தருகின்ற ஒரு அனுபவம். ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் அந்த மனிதனை தூண்டிக் கொண்டே இருப்பார். எதற்கு? தன்னை அர்ப்பணிப்பதற்கு, கிறிஸ்துவுக்குடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக, இயேசுவுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காய் ஓடோடி நாம் செல்ல வேண்டும், அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னா ஆலய ஆராதனையில நம்ம கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் உன்னதமான ஒரு ஊழியம். ஆலய ஆராதனையில கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:19-20 ஆண்டவருடைய சீடர்கள் அவனுக்கு பின் சென்றவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய துணிச்சல்! அப்படி என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவினிடத்திலே கண்டு கொண்டவைகள், பெற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் சொல்லுகின்றார்கள்.
அது எப்படி வந்தது என்று சொன்னால், ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, ஆவியானுடைய பிரசன்னம் கிடைத்த போது அது வந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது புதுமையான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும், புதுமையான ஒரு ஆளுகை நமக்கு கிடைக்கும், புதுமையாக ஒரு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ப்பண வாழ்வு நமக்கு கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்முடைய திருச்சபையிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்கின்ற போதுதான் பாவத்தில் இருந்து நம்ம விலகி ஓட முடியும். ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இடைபடவில்லை என்று சொன்னால் பேராபத்து. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பாவத்திலே இருந்து கொண்டிருப்போம். ஒரு பாவரிக்கை ஜெபம் செய்யப்படுகிறது, அந்த ஜெபத்திலே நம்மை நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் அங்கு ஒருவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திற்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் செய்த அக்கிரமங்களை விட்டுவிடும்படியாய், பாவங்களை விட்டுவிடும்படியாய், ஒரு புதிய பாதையிலே நாம் தொடரும்படியாய் நம்மை தூண்டுபவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சிறப்புகளை சிந்திக்கிற ஒரு நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே அனுபவம். அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஒரு இடத்துல இருந்தார்கள். அன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் அந்த பிரசன்னத்தினாலே ஆற்றல் பெற்றார்கள், அவருடைய ஆளுகையை உணர்ந்தார்கள், தங்களை சீடர்கள் அர்ப்பணித்தார்கள், இறை மக்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பேதுரு அந்த இடத்திலே பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கின்ற போது 3000 பேர் உடனடியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த திருச்சபையிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே செய்திகளை கேட்கிற நாம் அவரிடத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாகும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் செய்தி கேட்டோம் என்பது அல்ல, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அந்த செய்தி நம்மை கொண்டு செல்லுகிறதா என்பதை சிந்திப்போம். ஆவியானுடைய பிரசனம் வந்தால் வெற்றி உண்டு, சிறப்பான வாழ்க்கை உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. இதை உணர்வோம், ஆண்டவர் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்து உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்த இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நின்றபடியே தொழுகைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 205வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 205. இந்த பாடலின் பல்லவி சரணங்கள் 1 மற்றும் 3 மாத்திரம் பாடுவோம். 1 மற்றும் 3. தூய
ஜெபிப்போம். ஆற்றல் படுத்தி ஆளுகை செய்து எங்களை அர்ப்பணிக்க தூண்டுகிற அன்பின் நல்ல ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவங்களை சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். திருச்சபையிலும் தனி வாழ்விலும் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் தருகிற ஆற்றலோடும் அவருடைய ஆளுகையோடும் கூட ஊழியங்களை செய்ய, ஊழியங்களிலே பங்கேற்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ, சாட்சி பகர தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது திறக்காத கதவுகள் எங்களுக்கு திறக்கப்படும். நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம், வல்லமையின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுவோம், நடத்துதல்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அப்படியே எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும். இந்த தொழுகையில் நம்முடைய வார்த்தைகளை ஆலயத்திலிருந்தும் ஆலயத்திற்கு வெளியே இருந்தும் கேட்ட ஒவ்வொருவரையும் சந்தியும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் நமது பிள்ளைகள் வாழ்க்கையிலே பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெந்தேகோஸ்தே அனுபவங்களை வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட வாழுகிற அனுபவங்களை நாங்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யும். இவைகளை எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆற்றல் படுத்தி ஆளுகை செய்து அர்ப்பணிக்க தூண்டும் தூய ஆவியரின் ஆசியும் அருளும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவர்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர்,
புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விழும்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விழும்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர்.